வணக்கம் அன்புடையங்களே, இது உங்கள் அரசு தமிழ்கலை கல்லூரி வழங்கும் ஆக்சல். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து நமிதா லுங்கிகள். இப்பெல்லாம் கொண்டாட மாட்டோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு. இந்த நமிதா லுங்கியை பத்தி பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் கேட்டிருந்தா அவர் எப்படி பேசப்பாருன்னு ஒரு சின்ன கற்பனை. ஹலோ 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 சார், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார், எங்க நமிதா லுங்கியை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். நான் ஆண்களை பார்த்து பேசல, பெண்களை பார்த்து மட்டும் தான் பேசுவேன். பெண்கள் பார்த்து பேசணும், அங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அவர்கள் பெண்களோட தான் நினைக்கிறேன். சரி சார், நீங்க நமிதா லுங்கியை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நமிதா என்றால் நடிகை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் அவர்கள் கவர்ச்சி, கிளாமர் என்று நீங்கள் அழைத்துக் கொள்வோம். இது போன்று பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் கூட வர்ணிக்க முடியாத ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு. அஞ்சலி அஞ்சலி ஏஞ்சலி அஞ்சலி ஏஞ்சலி, இங்க பாரு, உன்னை பார்க்க கேஎம்சில இருந்து எல்லா பொண்ணுல வந்திருக்காங்க பாரு. ஏஞ்சலி அஞ்சலி ஏஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, இங்க பாரு, உன்னை பார்க்க சன் மியூசிக்ல இருந்து தனிச்சாக்கா வந்திருக்காங்க பாரு. ஏஞ்சலி அஞ்சலி ஏஞ்சலி அஞ்சலி, இங்க பாரு அஞ்சலி, அப்பா வந்திருக்காரு அஞ்சலி, அது லுங்கி கிட்ட வந்திருக்காரு அஞ்சலி. ஏஞ்சலி அஞ்சலி ஏஞ்சலி அஞ்சலி அப்பன் பாரு, நமிதா லுங்கி கட்டி கவர்ச்சியா வந்திருக்கேன் பாரு. இந்த மாதிரி சான்ஸ் உனக்கு கிடைக்குமா பாருடி. ஆமாம், இது போன்று மனவளர்ச்சி கொண்ட குழந்தைகளும் மனதை மயக்கும் ஒரே லுங்கிகள் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு. புரிஞ்சுக்கடி, நமிதா லுங்கிய கட்டி கவர்ச்சியா முன்னாடி இனிமேலாச்சும் நீ லவ் பண்ண முயற்சி பண்றேன். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டே, நீக்கு ஒண்ணும் தெரியாது, நான் உங்களை லவ் பண்ணல, அப்படி இப்படி ஏதாவது சொன்ன. ஆமாம், இது போன்று சாதுவாக இருக்கும் மனிதர்களும் சேதுவாக மாற்றம் ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு. இப்ப எங்க நமிதா லுங்கி வந்து ஷாப்ல எப்படி வாங்குறாங்க பாருங்க. அண்ணே கடைக்காரனே, ஒரு லுங்கி தாங்கண்ணே. நமிதா லுங்கின்னு கேட்டு வாங்கிட்டு போறான். சரிங்கண்ணே. மச்சான் மச்சான், கடையில போய் லுங்கி வாங்கினடா, அவன் நமிதா லுங்கின்னு கேட்டாங்கடா, வாங்கி தரான். சரி நான் வரேன். கடைக்காரனே, ஒரு நமிதா லுங்கி கொண்டாங்கண்ணே. இந்தாங்க தம்பி. நமிதா லுங்கின்னு சொல்லி கொடுறான். ஆமா, இது போன்ற கடைக்காரர்களும் வாங்குவதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு. இந்த நமிதா லுங்கியை வந்து பயிற்சி பண்ணி நம்ம மக்கள் எம்ஜி ராமச்சந்திரன் பேசினா எப்படி பேசலாம் பாருங்க. அந்த பையனை பாருங்க, அவன் கத்திரிக்க கையில பாருங்க, நாய வீசவ ஐயோ என்ன தாங்கவே முடியாது. ஒரு பயிற்சி சரியா வளர்த்து அதை நூலா திருத்து ஒரு கஷ்டப்பட்டு ஒழுங்காக வளர்த்து ஒரு ஏழை தொழிலாளி உருவாக்க லுங்கிய கேவலம் கண்டபடி போட்டு தைக்கீங்க. அதுக்கு பயிரா அந்த நாளை உருவாக்க நமிதா லுங்கிய வாங்கி கட்டி பாருங்க, சும்மா கிழிப்பா இருக்கும். ஆயோ அண்ணா நாமும் வாழ்க, நமிதா லுங்கி வாழ்க. நன்றி நன்றி. இந்த நமிதா லுங்கியை பத்தி அடுத்த ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள போர் நடந்துருக்கு. ஆமாம், இது போன்ற இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தீர்த்து வைக்கும் ஒரே லுங்கி நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு. இப்ப தூக்கு தண்டனை கைது கூட்டி வரும். ஐயா ஐயா, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குங்க. என்ன ஆசை? நமிதா 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 ஐயா, நமிதா லுங்கி வேணுங்கய்யா. அப்படி கேளு. ஓட்டு லுங்கி விடியா. என்ன அப்படி கட்டிட்டு ஐயா, நமிதா தான் கட்டிட்டு முடியாது, நமிதா லுங்கினாச்சும் கட்டிக்கலாம் கூட. ஆமா, இது போன்று மரண கவியின் ஆசை நிறைவேற்றும் ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா உங்களுக்கு, நிக்காட்டினா எங்களுக்கு. Well, we would like to call upon Sachin in our studios. I'm Sachin Tolkar, so very good looking. Namitaa Lungi is very looking because it's a very fantastic looking. Well, Sachin, what would you like to tell about? Namitaa Lungi is best producer of my energy. Thank you, bye. இந்த லுங்கி வந்து மக்கள் மனசுல எப்படி நிக்குன்னு பாருங்க. இந்த லுங்கி வந்து நாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு பாருங்க. இப்படி தச்ச உடனே பிக்கப் பண்ணி போவோம் ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ, நின்னா எங்களுக்கு, நிக்காட்டினா உங்களுக்கு.
இந்த லுங்கிகள் வந்து எங்க நமிதா லுங்கிகள். ஒண்ணு வாங்குனீங்கன்னா நமிதாவோட இண்டஸ்ட்ரியல் இலவசம். எங்க நமிதா லுங்கிகள் 2 வாங்குனீங்கன்னா நமிதாவோட இண்டஸ்ட்ரியல் இலவசம். எங்க நமிதா லுங்கிகள் 3 வாங்குனீங்கன்னா நமிதாவோட இண்டஸ்ட்ரியல் இலவசம். இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான போஸ்டர்களை வழங்கும் ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ. எங்க லுங்கிகள் வந்து மக்கள் மனசுல எப்படி நிக்கும்னு பாருங்க. இது போன்று மக்கள் மனம் நிற்கும் ஒரே லுங்கிகள் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ. Arts and Science, you have 1 more minute left. எங்க நிகழ்ச்சியில கடைசியா இந்த லுங்கிய பத்தி நம்ம திருவள்ளுவர்கிட்ட கேட்டா அவர் என்ன பண்ணிருப்பாரு பாருங்க. எல்லா லுங்கிகளும் லுங்கிகள் அல்ல, சான்றோருக்கு நமிதா லுங்கியை லுங்கி. இது போன்று கவர்ச்சிகரமான வசங்களை தெரிவிக்கும் ஒரே லுங்கிகள் தான் நமிதா லுங்கிகள். நிக்குமோ நிக்காதோ. எங்க லுங்கிகளோட காஸ்ட் ஆஃப் பாத்தீங்க. இப்படிப்பட்ட அருமையான லுங்கியோட விலை வெறும் 1000 ரூபாய் தான். வெறும் 1000 ரூபாய் தான். வெறும் 1000 ரூபாய் தான். அண்ணே என்னன்னா 1000 ரூபாய் 2 காட்டுறீங்க. முண்டோ 2 500 நோட்டுறா. எங்கள் லுங்கிகள் கீழே நாடுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நமிதா உடையோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்போது எங்கள் வளர்ச்சி புகழின் உச்சியில் இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். உங்க டாக் லைனுக்கு அர்த்தம் என்ன? நிக்குமோ whatever. உங்க டாக் லைன் அர்த்தம் என்ன? நமிதானே கவர்ச்சி தான். டாக் லைனுக்கு அர்த்தம் என்ன? நிக்குமோ நிக்காதோனா. உங்க நிக்குமோ நிக்காதோன்னு சொல்லிடுங்க. வேற ஒண்ணு. உங்களோட ப்ராடக்ட் நீங்களே இப்படி இது பண்ணிப்பீங்களா? நிக்குமோ நிக்காதோ ப்ராடக்ட் கவர்ச்சிகரமான ப்ராடக்ட் தானே சார். லுங்கி இடுப்புல நின்றுட்டு இருந்தா கவர்ச்சியா? லுங்கி கீழே விழுந்தாதான் கவர்ச்சி. கேளுங்க. கவர்ச்சி யாருக்கு? கவர்ச்சி வந்து பாக்குறவங்களுக்கு. இல்லங்க முதல்ல கண்ணாடி போட்டிருக்கீங்க, நீங்களே ஃபீல் பண்ணீங்களா கவர்ச்சியா இருக்கீங்க? மத்தவங்க சொல்லணும் சார் நீங்க அழகா இருக்கீங்க. நான் சொல்லல சார், இது என்னோட பர்சனல் விஷயம். இது உங்க பர்சனல் விஷயம் சார். பட் நீங்க கவர்ச்சி சொல்றீங்களா? கிளாஸ் கவர்ச்சிக்காக தானே போடுறீங்க. யார் சொன்னா? உங்களோட கவர்ச்சிக்கா? நான் சொல்லட்டா? மத்தவங்க வந்து கேட்க மாட்டாங்களா சார்? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்ப சொன்னா ரொம்ப ஐ திங்க் நீங்க ரொம்ப ப்ராடக்ட் பத்தி பேசுங்க. சொல்லுங்க. இல்லங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதா இல்ல. பெண்களால மட்டும் கவர்ச்சி காமிக்க பிரதர், நான் எந்த கேள்வியும் கேட்கல, விட்டுடுங்க. இட்ஸ் ஓகே.